ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷங்களிலும் விசேஷித்த ஒரு நாள் இல்லை, கர்த்தருக்கென்று விசேஷித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக அவரை இன்னுமாய் கண்டடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்த்துதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வாழ்த்து செய்தி கேட்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்த்து செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன், என்னையும் கூட சேர்த்துத்தான். ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் வாழ்த்து செய்தியை பெற்றுக்கொள்ளும்போது ஒரு கலக்கம் அங்கே உண்டாயிற்று. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியாள். மரியாளை தேவதூதன் வாழ்த்தும்போது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. புரியுதா? அந்த எப்படிப்பட்டதோ அப்படின்னு நினைக்கும் போதே, படிக்கும்போதே நமக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது, கொஞ்சம் பயமும் இருக்குது. தேவ தூதனே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து, காபிரியல் கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்கள், இந்த அம்மா ஒன்றும் உபாசம்லாம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் உபாசம்லாம் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. திடீர்னு தேவதூதன் தோன்றி கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும், அட சூப்பராக வாக்குத்தத்தம் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி. இருக்கட்டும், ஆனாலும் மரியாளுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த செய்தியினுடைய அந்த ஹீரோவான கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு மகளாக அந்த அம்மா காணப்பட்டாள். இன்றைக்கும் இந்த கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி உலகமெங்கிலும் இந்த நாளில் செய்திகள் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. நாமும் அநேக செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த ஒரு செய்தி. ஏராளமான காரணங்கள் உண்டு, அவைகளில் இருந்து ஒரு விசேஷித்த காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி, என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அவர்கள் என் தேவனே என்பார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க முக்கியமான ஒரு விசேஷித்த ஒரு காரியம். இந்த புத்தகத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு தெரியும், அவர் நம்மை சேர்த்து கொண்ட ஒரு நாள் தான் இது. ஹல்லேலூயா. என்னவாக சேர்த்து கொண்டார்? அவருடைய ஜனமாக நம்மை சேர்த்து கொண்ட ஒரு விசேஷித்த நாள் தான் இது. அன்பானவர்களே, இதே ஓசியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. 3 முறை. எப்பவுமே கர்த்தருடைய ஸ்டைல், நம்முடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி சொல்லுவோம். கர்த்தருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா 2 முறை சொல்லுவார். ஒரு சிறந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆழமான காரியத்தை பேச வேண்டுமானால் அவர் அதை 2 முறை சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே என்பதை போல அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க வேண்டிய அந்த நபர்களை கூட 2 முறை அவர் பெயரிட்டு அழைப்பார். ஆபிரகாமே ஆபிரகாமே, சாமுவேலே சாமுவேல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல 3 முறை உன்னை நான் நியமித்து கொள்ளுவேன் என்று சொல்லுவாரானால் இது எவ்வளவு ஆழமான காரியமாக இது இருக்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். அன்பானவர்களே, என் ஜனம் அல்ல
என்று சொன்னவர்களை என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற காரியம் என்ன? இரண்டாவதாக நாம் அவருடைய ஜனம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் முதலாவதாக என் ஜனம் அல்ல என்று எங்கே சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய ஜனமாக தேவ மனிதர்களாக அங்கே காணப்பட்டார்கள். எதை கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை மாத்திரமே அவர்கள் கவனத்திலே கொண்டு ரொம்ப தைரியமாக செய்து முடித்ததின் நிமித்தமாக அப்பொழுது சொன்னார், நீ என் ஜனம் அல்ல என்று சொல்லி. இதோ இங்கே சேர்த்து கொள்ளுகிற ஒரு வசனத்தை இங்கே ஓசியா புஸ்தகம் 2:23 வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி போலவே ஆதியாகம புஸ்தகம் 2:23 என்ன நடந்தது என்று பார்ப்போம். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் 3:23 அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுதான் இனி நீங்கள் என் ஜனம் அல்ல. நீங்கள் போய் உங்களுடைய ஜனத்தை, உங்களுடைய சந்ததியை, உங்களுடைய சாயலுக்கேற்ற ஒரு சந்ததியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் எதிர்பார்த்தது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பிறக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தன்னுடைய ஜனமாக அவர்களை அவர் தமக்கென்று நியமித்து கொண்டிருந்தார், தமக்கென்று குறித்து வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவர்கள் சுயமாக யோசித்து முடிவெடுக்க ஆரம்பித்தார்களோ, அது மாத்திரமல்ல, சிருஷ்டிக்காத ஒருவன், இவர்கள் நடாததும் இவர்கள் விதைக்காததுமான பெரிய காரியங்களை அறுத்து கொண்டிருக்க முடியாத, அப்படி செய்ய முடியாத ஒருவன் வந்து ஏனோ தானோ என்று வழிபோக்கனை போல வந்து அவனை, இந்த 2 பேரையும் தேவனுடைய வார்த்தையை மீறும்படிக்கு பண்ணின அந்த காரியத்துக்கு இவர்கள் ஒத்து போனது நிமித்தமாக, இந்த 2 விஷயத்தின் நிமித்தமாக அவர்கள் என் ஜனம் அல்ல என்று சொல்லி தள்ளப்பட்டார்கள். அப்படி தள்ளப்பட்டவர்களை மீண்டுமாக என் ஜனம் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஒரு விசேஷித்த நாள் தாங்க இது. லூக்கா புஸ்தகத்தில் தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து இந்த நற்செய்தியை சொல்லும்போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை பார்த்து ஏதேனில் பிரிந்த அந்த நாளில் இருந்து நான் நினைக்கிறேன் இந்த தேவ தூதர்கள் கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க. இது அப்படி தானே இருக்கு, உண்டாவதாக அப்படின்னா என்ன? ஐயோ, இந்த மனுக்குலமும் தெய்வமும் பிரிந்து போய்விட்டார்களே, நம்மை போலவே இவர்களும் ஒன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு. இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? பூமியிலே சமாதானத்தை அனுப்பினதினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு கூடி வந்திருக்கிறோம் அல்லவா? மனுஷர் மேல் பிரியம் உண்டாய் இருந்ததினாலே அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம் அல்லவா? இது நடக்க வேண்டும், இது சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களிடத்துல அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, பிரியம் அல்லாது இருந்தவர்களை பார்த்து என் பிரியமே, ரூபவதி அல்லாதவர்களை பார்த்து என் ரூபவதியே, மணவாளி அல்லாதவளை பார்த்து என் மணவாட்டியே என்று சொன்ன ஒரு நாள் தான் இந்த நாள். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் நாம் அவருக்கு மகிமையின் மேல் மகிமை செலுத்த கடவோம். இப்பொழுது என் ஜனம் அல்ல என்று சொன்ன இடத்தை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது என் ஜனம் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டது? என் ஜனம் அல்ல என்று ஏதேனில் சொல்லப்பட்டது. என் ஜனம் என்று சொல்லி எருசலேமில் சொல்லப்பட்டது, பெத்லஹேமில் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த கொல்கதா மலையிலே சிலுவையின் மூலமாக அந்த சத்தம் ஜனத்தை நோக்கி தொனித்தது. அன்பானவர்களே, இதோ நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறீர்கள், என்னுடைய மாம்சத்துக்கு மாம்சமும் எலும்புக்கு எலும்புமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு உரிமை பாராட்டின நாள் தான் இந்த நாள். அன்பானவர்களே,
இவைகள் எல்லாம் நாம் ருசித்து பார்க்கும்போது கர்த்தர் மேல் நமக்கு இன்னும் பிரியமும், கர்த்தருடைய வேதத்தின் மீது இன்னும் தாகமும், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஒரு அதிகமான உடனடியான கீழ்ப்படிதலும் அல்லவா நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். வாருங்கள், ஏன் அவர் நம்மை அழைத்து கொண்டார்? யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டது. எப்போது அவர் தம்முடைய ஜனத்தை, மனுக்குலத்தை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனமான தேவனுடைய ஜனம், இதில் நாமும் தான் அடங்குகிறோம். எப்பொழுது தேவனை நோக்கி ஒரு கூக்குரல் எழுப்புகிறதோ, எப்பொழுது ஒரு பெருமூச்சு விடுகிறதோ, போதும் சாமி இந்த வாழ்க்கை இது இனிமே வேண்டவே வேண்டாம், இனி நான் வாழ போறதே இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு அந்த வாழ்க்கையின் முடிவுக்கு, எந்த வாழ்க்கையின் முடிவுக்கு, சுயமாய் எல்லாவற்றையும் சிந்தித்து முடிவெடுத்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போன அந்த வாழ்க்கைக்கு எப்பொழுது இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி மனுக்குலம் ஒவ்வொரு மனுஷையும் முடிவெடுக்கிறார்களோ, அப்பொழுது அவர்களுடைய பெரும் மூச்சை கேட்டு தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக அந்த நாளிலே 400 வருஷங்களாய் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதுவே நமக்கும் சம்பவித்தது. 2000 வருடங்களுக்கு முன்பதில் இருந்து பாருங்க, ஒரு ரட்சிப்பு, இப்படிப்பட்ட பாவ உலகத்திலிருந்து, பாவ சிந்தனைகளிலிருந்து ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவர் நமக்காக இறங்கி வந்தார். இந்த 2000 வருடங்களாக நம்முடைய பெருமூச்சலெல்லாம் மாறி போனது. நம்ம பிறந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது, அதுலேயும் பாதியில் தான் நம்ம வந்திருக்கிறோம். எப்பொழுது நம்ம எகிப்திலிருந்து அவர் மீட்டாரோ, எப்பொழுது என்னுடைய பெருமூச்சையும் உங்களுடைய பெருமூச்சையும் அவர் செவி கொடுத்து கவனித்து அந்த பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்து 1000 வேலைகளை அவர் செய்து வந்த போதிலும் உங்களுடைய என்னுடைய சத்தத்தை அவர் எப்பொழுது கேட்டு அவர் இறங்கி வந்தாரோ, அப்பொழுதே நம்முடைய எல்லா பெருமூச்சும் மாறி போய் மகிழ்ச்சியும் சமாதானமும் பிரியமும் உண்டாய் இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெருமூச்சை கேட்டு மோசேயை அழைத்து சொல்லுகிறார், இதோ என் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இதோ என் ஜனத்தை நீ போய் பூமியிலிருந்து அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட ஜனத்தை கூட்டிக் கொண்டு வருவாயாக என்று சொன்னார். மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக அங்கே காணப்படுகிறார். அன்பானவர்களே, இவ்விதமாக இதற்கு முன்பதாகவே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவம் 12:1 நமக்கு நன்றாக தெரியும். அதே சம்பவத்தை இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிற போது என்னவாக எழுதுகிறார்கள்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். போ என்று சொன்னவர் ஆதியாகமம் 3:23 இனி நீ உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர், இனி நீயும் நானும் ஒன்றாய் இருக்க முடியாது என்று சொன்னவர், இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ புறப்பட்டு என்னிடத்தில் வா. ஹல்லேலூயா. ஆதலால் தாங்க நம்மையும் கூட அந்த சத்தம் ஒரு நாளில் தொனித்ததுங்க. வாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் வாருங்கள். ஒரு ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் எல்லாரும் ஏதேனை விட்டு வெளியே புறப்பட்டு போனீர்களே, ஆதலால் இதோ பிந்தின ஆதாமாகிய நான் உங்களை அழைக்கிறேன், இதோ எல்லோரும் எங்கே வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருளை தொலைச்சோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த பொருளை எங்கே தொலைத்தோமோ அங்கே தேடணும். இன்றைக்கு மனுக்குலமானது தொலைத்தது ஒன்று, ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறது வேறொன்று. தொலைத்தது ஒரு இடம், ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறது வேறு இடங்களிலே சென்று எங்கே நிம்மதி என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நிம்மதியை, இந்த சமாதானத்தை கொடுக்கும்படிக்குத்தான் ரட்சகர் இன்றைக்கு வந்தார். இந்த நிம்மதி எங்கே காணப்பட்டது? அவர்களுக்கு ஏதேனிலே காணப்பட்டது. அது ஒரு கல்யாண வீடை போல அவர்கள் அங்கே தாபரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும்?
எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு வரப்போகிற நியமிக்கப்பட்ட அந்த மணவாட்டியும் மணவாளனுடைய உள்ளத்தில் வெறுமனே அந்த திருமணத்தை குறித்த எல்லா சம்பவங்களையும் இனி நடக்க போகிற அவைகளை கற்பனைகளிலே கொண்டு வந்து எவ்வளவு மன மகிழ்ச்சியாய் அந்த இருவர் மாத்திரமல்ல, அந்த இருவருடைய வீட்டை சார்ந்தவர்கள் கூட அவ்வளவு மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அல்லவா? அதை விட 1000 மடங்கு மன மகிழ்ச்சி அந்த ஏதேனிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. எகிப்து என்னும் இருப்பு கால வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எப்பா, நீ என்னை விட்டு தூரம் போயிருந்தது போதும், என்னுடைய சத்தத்தை கேட்காமல் நீ தவித்தது போதும், நீ தனியாக வந்ததை இன்னொருத்தன் உபயோகம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு உன்னை அடிமையாக்கி கொண்டது போதும், உன்னை நான் ராஜாவாக நான் உருவாக்கி இருக்கேன், நீ ஒரு அடிமையாக இத்தனை வருஷங்கள் இருந்தது போதும், இனி நீ என்னோடு கூட வா, என்னோடு கூட வாழ்ந்திரு, சுகித்திரு, மகிழ்ந்திரு என்று சொல்லி அந்த மனுக்குலத்தை கர்த்தர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது என்னிடத்திலே புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார், சேர்த்து கொள்ளும்படிக்கு. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு அருமையான இந்த செய்தியினுடைய சாராம்சம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால், பல வருடங்கள் பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்று சேரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் பாருங்க. எத்தனையோ 1000 வருஷங்கள் பிரிந்து இருந்த இந்த மனுக்குலமானது தெய்வத்தோடு கூட ஒன்று சேரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் அங்கே காணப்படுமோ அவ்வளவு மகிழ்ச்சி இதோ சபைகள், சர்ச்சஸ் என்கிற இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்த்து கொண்டேன். இதை குறித்து மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தியானிக்கும்படி என்னை ஏவினதினாலே 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஓகேங்களா? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் தெரியும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட இது நல்லாவே தெரியும். இப்போ நீதிமானாகிய யோசேப்பு மரியாள் மீது சந்தேகப்பட்டு என்ன நினைக்கிறாரு? இவளை தள்ளிவிடலாம். எப்படி தள்ளிவிடலாம்? ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று சொல்லி அந்த யோசேப்பு யோசனை பண்ணி கொண்டிருக்கையில் தேவதூதன் தோன்றி சொல்லுகிறார், யோசேப்பே, நீ அவளை சந்தேகப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தமான ஆவியினால் உண்டான ஒரு தேவகுமாரன் உண்டாயிருக்கிறார், ஒரு பாலகன் உண்டாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே விளக்கி காண்பித்த போது யோசேப்பு அமைதியாக இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தி முடித்தான் என்று பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீதிமானாகிய யோசேப்பு நீதியான அந்த மரியாளையே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக, தவறாக புரிந்து கொண்டதின் நிமித்தமாக தள்ளிவிட யோசனையாக இருப்பானால், நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து தள்ளிவிட தகுதி உள்ளவர்களை இன்றைக்கு சேர்த்து கொண்ட நாள். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா? மரியாள் மீது எந்த தவறும் இல்லை. யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார், கடவுளுக்கு பயந்தவராக இருக்கிறார். இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாதது நிமித்தமாக இவளை எப்படி ஆகிலும் தள்ளிவிட்டுறணும், இனி இவளோடு நான் சேர்ந்து இருக்கக்கூடாது, இவள் தவறானவள் என்று சொல்லி முடிவெடுத்த போது தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டு அவர் அமைதியாக இருந்தார், சேர்ந்து வாழ்ந்தார். ஆனால் நம்மை குறித்து பார்க்கும்போது மகா பரிசுத்தரான அந்த பரிசுத்தரோடு, மகா உன்னதமான அந்த தேவனோடு கூட நாம் சேர்ந்து இருக்கிறதற்கு, கொஞ்சமும் தகுதியற்றவர்களாக இருக்கிறதற்கு எத்தனையோ காரண காரியங்கள் உண்டு அன்பானவர்களே. வேதத்தில் அதை உட்கார்ந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வரும்.
கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்றும், கர்த்தருடைய வார்த்தையை மீறினவர்கள் என்றும், அவரை அசட்டை பண்ணினவர்கள் என்றும், அவரை அலட்சியம் பண்ணினவர்கள் என்றும், இன்னும் சொல்லப்போனால் தேவாலயத்தில் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணினவர்கள் என்றும், இன்னும் அதிகமாக எவ்வளவு தேவனுக்கு கோபம் ஊட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு உச்ச கட்ட கோபத்தை உண்டாக்க முடியுமோ அவ்வளவையும் மனுக்குலம் சாதாரணமாக செய்துவிட்ட நிலைமையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். கொஞ்சம் தியானித்து பாருங்கள் அன்பானவர்களே. நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நான் உன்னை எனக்கென்று மணவாட்டியாக நியமித்து கொள்ளுவேன். 3 முறை அந்த சத்தம் இந்த வேதத்தில் தொனிக்கிறதே, அதற்கு நான் தகுதியானவனா என்று சொல்லி பார்க்கும்போது, எந்த அளவுக்கு நாம் இனி வருகிற நாட்களில் இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்ட பின்பு, ஆண்டவரே தகுதியற்ற எங்களுக்கு உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஈவும் தயவும் அளவிற்கு அடங்காததாய் இறங்கி வந்த இந்த கிருபைதான் என்னே என்று சொல்லி அவரை நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு அவரை மேன்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய, இனி ஒருபோதும் அந்த நாளிலே செய்தபடி அவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் செய்தபடி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக சபை சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. தாவீதை குறித்து இந்த மத்தேயு புதிய ஏற்பாடே யாரோடைய 2 பேர் தலைமையில் தான் தொடங்குது அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று தொடங்குகிறதுனாலே இதிலிருந்து நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தின் ரகசியத்தை எடுத்து சொல்லுகிறேன். ஆபிரகாமை குறித்து இதோ பார்க்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததினால், அந்த ஆதாம் கீழ்ப்படியவில்லை, அந்த ஏவாள் கீழ்ப்படியவில்லை, நான் யாரெல்லாம் கீழ்ப்படிவார்கள் என்று எதிர்பார்த்தேனோ அவர்களெல்லாம் கீழ்ப்படியவில்லை. இதோ நீ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தாலும், இதோ நீ என்னை தேடினது நிமித்தமாக நான் உன்னை அழைக்கிறேன், புறப்பட்டு ஏதேனுக்குள்ளே வா என்று சொல்லி அவ்விதமாகவே ஆபிரகாமின் சந்ததியாக இப்பொழுது நம்மை துரத்துண்ட, நம்மை தள்ளுண்ட, நம்மை ஏதேனுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி அழைப்பின் அந்த சத்தத்தை கேட்டு, மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு பின் சென்ற ஆடுகளாக இன்றைக்கு நம்ம இங்கே அமர பண்ணி இருக்கிறார் அன்பானவர்களே. இது ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அல்லவா? அடுத்ததாக தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டதே, தாவீதினுடைய நிலைமை என்ன? தகப்பனினாலே கைவிடப்பட்ட அந்த தாவீது காட்டிலே அலைந்து திரிந்து, ஒருவேளை ஆகாரத்துக்கு கிடைக்க முடியாதபடிக்கு அலைந்து திரிந்த ஆடுகளின் பின்னே போனவனைத்தான் இதோ சாமுவேலை கொண்டு சொல்லுகிறார், இதோ நான் ஒருவனை அழைப்பிக்கிறேன். அல்லேலூயா. அவனை அழைக்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பான், என் சித்தத்தை எல்லாம் அவன் இந்த இஸ்ரவேலிலே செய்து முடிப்பான், அவன் என்னுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிவான். ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பாத ஒரு மனுஷனை நீ போய் கொண்டு வா என்று சொல்லி ஈசாயினுடைய வீட்டிற்கு வந்தபோது ஆஜானுபாகுவாக இராணுவத்தில் இடம்பெற தகுதியுள்ளவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகுதியுள்ளவர்களாக சௌந்தரியவான்களாக இருந்த அவர்களை எல்லாம் தள்ளி, இதோ இன்னொருவன் இருக்கிறான், இவன் அல்ல, இவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுடைய பலத்தை அவர்கள் நம்புகிறார்கள், இவர்கள் ஞானவான்களாய் இருக்கிறார்கள், அரசாங்கத்திலே பணிபுரிகிறார்கள், இவர்களுடைய ஞானத்தை மாத்திரம் இவர்கள் நம்புகிறவர்கள், என்னுடைய புத்திமதியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளார்கள். நீ மனுஷன் பார்க்கிற முகத்தை பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன், நானோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்று சொல்லி இதோ இன்னொருவனை அழைப்பி என்று சொல்லி கேட்டபோது ஈசாயை நோக்கி இன்னொரு மகன் இருக்கிறானா என்று கேட்ட கேள்விக்கு ஆம் இருக்கிறான் என்று பதிலளித்து, எங்கே இருக்கிறான் என்று கேட்ட அந்த தேவ சத்தம், இதோ சாமுவேல் தாவீதை தேடி போகவில்லை, தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் மூலமாக காட்டிலே அலைந்து கொண்டிருந்த ஆடுகளைத்தான் அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான், மந்தையைத்தான் அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு ஆடாய் இருந்து அவன் அலைந்து திரிகிற ஒரு ஆட்டை தேடி இதோ ஒரு மேய்ப்பன் சென்று கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே. இவ்விதமாகத்தான் நம்மையும் அந்த மேய்ப்பன் தேடி வந்தார். சிதறுண்ட ஆடுகளாய் காணப்பட்டோம்.
சிதறி அலைந்து திரிகிறவர்களாக காணப்பட்டோம். எனக்கு ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்ல ஒருவர் இல்லையே, என்னை ஒரு செம்மையான பாதையில் நடத்த ஒருவர் இல்லையே, என்னை உண்மையாக ஆசீர்வதிக்க ஒருவர் இல்லையே. எல்லா உறவுகளும் எல்லா உற்றார்களும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தானே இங்கே எல்லா காரியங்களும் நாடக மேடை போல நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான மேய்ப்பன் எங்கே என்று தேடின நம்மை நோக்கி கர்த்தர் நம்மோடு கூட வந்தார். ஹல்லேலூயா. தொலைந்து போன ஒரு ஆட்டையும் நான் கண்டுபிடித்தே தீருவேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வந்து தான் இங்கே நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன அடம் பிடித்த நம்மையும் கூட அவருடைய அநாதி சிநேகமானது, அவருடைய காருண்ய ஜீவ காருண்யமானது, அவருடைய அன்பின் கயிறுகளானது நம்மை கட்டி இழுத்து கொண்டு வந்து இங்கே அமர வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டதல்லவா? பலவந்தம் பண்ணப்பட்டதல்லவா? நாம் ஏமாற்றப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஏமாறிக்கொண்டே அவன் பின்னாலே போய்கொண்டிருந்தோமே. அப்படிப்பட்டவர்களை, வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை, நன்மைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் விடுதலைகளுக்காகவும் ஏங்கி தவித்து ஏமாற்றத்தை மாத்திரமே பெற்று கொண்டிருந்தவர்களை சந்திக்க தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளை அவருடைய பிறப்பின் நாள் என்று உலகம் முழுவதும் ஆசரிக்கிறதுனால இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு, ஆபிரகாமின் குமாரனும் ஏன் அவரை தன்னை பாருங்க, அதே ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்களை 3 பேரை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன். நான் யார் தெரியுமா? ஈசாக்கின் தேவன். நான் யார் தெரியுமா? யாக்கோபின் தேவன். இதோ நான் இப்பொழுது உன்னுடைய தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அந்த பேரை அவர் பெயரிட்டு அவர்களை பகிரங்கமாக பாருங்க, அவருடைய நாமம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை மட்டும் மகிமையுள்ளதா இந்நாளிலேயும் வருஷத்தில் எல்லா நாளிலேயும் பிரஸ்தாபமாக்கப்பட்டு கொண்டு வருகிற இந்த கர்த்தருடைய வாய்தான் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவன். ஏனென்றால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கின் தேவன். ஈசாக்கு பயங்கரமாய் கீழ்ப்படிந்தான். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை எத்தனை அடி பாயான்னு சொல்லுவோம். அப்படி பாஞ்சவன் ஈசாக்கு. அப்பா, உன்னுடைய பக்தி பெரிதா என்னுடைய பக்தி பெரிதா? கர்த்தர் என்னையா பலி கேட்டார்? இத்தனை கோடான கோடி ஜனங்கள் இருக்க கர்த்தர் என்னுடைய பலியை சுகந்த வாசனையாக முகருகிற அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிற அளவுக்கு நான் தகுதி பெற்றவனா என்று சொல்லி, இதோ என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளையும் கால்களையும் கட்டி அந்த பலிபீடத்தில் ஏற்றுங்கள். ஒருவேளை நீங்கள் கத்தியை உயர்த்தும் போது நான் ஓடிவிட்டாலும் ஓடிவிடக்கூடும். இதோ என்னை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அவனே கட்டைகளை சுமந்து கொண்டு போய் அவனே கைகளை கட்ட சொல்லி தகப்பனிடத்தில் கைகளையும் கால்களையும் கயிறுகளினாலே கட்ட சொல்லி அவனே ஏறி படுத்த அந்த பக்தி பெரிதா? ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, உம்முடைய பக்தி பெரிதா என்று பார்ப்போம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் தேவனாக கர்த்தர் நாளில் திகழ்ந்தார். அன்பானவர்களே, அடுத்தபடியாக யாக்கோபை குறித்து நம்ம எல்லாம் தேவனோடு முகமுகமாய் போராடுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த யாக்கோபு ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். ஆனாலும் தேவனை நோக்கி கேட்கிறான், நீர் என்னை இப்பொழுது ஆசீர்வதியும். அது என்ன ஆசீர்வதியும்? ஏதேனுக்குள்ளே என்னை கொண்டு போகிறாக. நீரும் நானும் ஒன்றாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீராக. ஏதேன் எனக்கு வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒருத்த கேட்குறான்ல, நல்ல போதகரே, கற்பனைகள் எல்லாம் பெரிய கற்பனை எது? அதெல்லாம் பேசிகிட்டே அவன் கேட்குறான், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு எந்த குறைவும் இல்லை வாழ்க்கையில். ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்கிறதை அவன் நன்றாக கண்டு கொண்டான். எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிற ஒருவன் தான் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு போக நான் என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று என்னுடைய ஆத்மா திருப்தியற்ற நிலைமையிலே காணப்படுகிறது. எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனைப் போல நான் காணப்படுகிறேன்.
என்னுடைய ஆத்மா எதையோ ஒன்று வாஞ்சிக்கிறது, என் ஆத்மா எதையோ ஒன்றை தொலைத்து விட்டிருக்கிறது. விலையேற இவைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா விலையேற பெற்ற பொருட்களை காட்டிலும், அதை காட்டிலும் ஒன்று விலையேற பெற்ற ஒன்றை என் ஆத்மா தொலைத்து விட்டிருக்கிறது. அதை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் போதகரே. இன்றைக்கும் மனுக்குலமானது தொலைத்த கர்த்தரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அவரை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம் அவரை கண்டுபிடிக்கவில்லை, அவர் நம்மை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. ஜனத்தோடு ஜனமாக, வெள்ளாடு செம்மறியாடு ஒட்டு மொத்தமாக கலந்து போயிருந்த, உலகத்தோடு கூட கரைந்து போய் இருந்த, நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஆண்டவரே நீர் இருக்கிற ஸ்தானம் எங்கே, நாங்கள் இருக்கிற இடம் எங்கே? ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு நகரில், ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற எங்களை உம்முடைய கண்கள் கண்டதா? நோவாவை காண நோவா தகுதியற்றவர், எங்களை காண நாங்கள் என்ன தகுதி பெற்று இருக்கிறோம்? உண்மையிலேயே மரியாளுக்கு கிடைத்த கிருபை நம்மளுக்கும் கிடைத்திருக்கிறது. மரியாளுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம், அது என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே இருந்தார். வயிற்றிலே 10 மாதங்கள் தான் இருந்தார். ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவர் 10 மாதங்கள் மாத்திரம் இருக்கவில்லை, இன்றைக்கும் இருப்பார், நாளைக்கும் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். சரி, நேரம் போய் கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக அவர் எங்கே அழைத்தார் என்றால், மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி. போதும், கல்யாணத்துக்கு வர சொல்லும்படினா இந்த செய்தியின் முதல்ல சொன்னல்லவா, சபையினுடைய என்ன சொல்கிறது, அதற்கு ஒத்த வார்த்தைகள் நிறைய உண்டு. உதாரணங்களாக தேவனுடைய மாளிகை என்று சொல்லலாம், ஏதேன் என்று சொல்லலாம், எருசலேம் என்று சொல்லலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்றைய செய்தியின்படி சபை ஒரு கல்யாண வீடு. ஹல்லேலூயா. ஏங்க பார்த்தாலே அப்படி தானங்க இருக்குது, வெளியே பார்த்தாலே எப்படி இருக்கு? ஒரு கல்யாணத்துக்கு எப்படி புறப்பட்டு போவோமோ அப்படி போலத்தானே புறப்பட்டு வருகிறோம். ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு சந்தோஷமாக நல்ல சாப்பாடு, என்ன தான் நம்ம வீட்டில் டெய்லியுமே பிரியாணியுமே செஞ்சு சாப்பிட்டா கூட ஒரு கல்யாண சாப்பாடு அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா சொல்லுங்கள். ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் அந்த இலையில் இருக்கும். அது நினைக்கும் போதே சாப்பிட இது இயல்பு, இது தவறல்ல. ஏன் இவைகளை இவ்விதமான இயல்பான குணாதிசயங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால், மாம்சமான கல்யாண வீட்டிற்கு போகும்போதே இவ்வளவு சந்தோஷம் உனக்கு உண்டாய் இருக்குமானால், சபையாகிய தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக, தேவனால் இன்வைட் பண்ணினவர்களாக, அதிகாரத்தோடு கூட தலை நிமிர்ந்தவர்களாய், தள்ளுண்டவர்களாய் அல்ல, தலை குனிந்தவர்களாய் அல்ல, தலை நிமிர்ந்தவர்களாக இந்த சபை என்கிற கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்முடைய முகங்கள் எல்லாம் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்தாலும், எவ்வளவு சோகமான கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அழைத்தார், இதோ என்னுடைய கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். எங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆவியின்படி. ஏதோ ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள வரல, ஏதோ ஒரு பங்களாக்குள்ள வரல, ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளேயும் வரல, அவருடைய திருமண வீட்டுக்குள்ளே நாம் உட்காரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டின ஒரு மேன்மையான நாள் தாங்க இது. ஹல்லேலூயா. சரி, அந்த கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோம். அதே வசனத்தில் 23:37 வாசிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே. சரி, இது அடுத்தது பார்ப்போம். முன்னாடி வாசித்த அதே வசனம் வாசிங்க. 23:3. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அந்த கல்யாண வீட்டில் என்ன கொடுக்கப்படுகிறது? 8ஆம் வசனம். கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டோமா? இப்போ என்ன கொடுக்கணும்? அவரு கூப்பிட்டது அவரு தானே. யார் கூப்பிட்டுருக்கா? மனுஷனா? தேவனாகிய கர்த்தர். 8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. இப்ப கல்யாண வீட்டுல கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்குப்பா. ஹல்லேலூயா.
ஏதோ கஞ்சி ஊற்றுறதுக்காக நம்மளை கூப்பிடலங்க அவரு. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புறப்படும் போது நல்லா வருவாங்க, போகும்போது சோகமாக போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஆமாம், கொஞ்சம் தூர பார்வை வேணும், கிட்ட பார்வை. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா, அது தெரியாது அவ்வளோவா. தூர பார்வை வரும்போது சந்தோஷம், போகும்போது அப்படியே அந்த நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான் பாருங்க. அதுக்கு ஒன்று செய்ய சொன்னார் பாருங்க. அவன் எப்படி போயிட்டான்? துக்கமுகமாகி போனா பாருங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து யாராவது துக்கமுகமாக போவாங்களாங்க? எதிர்பார்த்தது அங்கே கிடைக்க போகிறது, எதிர்பார்த்த நபர்களை பார்க்க போகிறோம். இவ்வளவு இருந்தும் துக்கமுகமாய் போகிறாங்க அப்படின்னா இன்னும் என்னதான் வேணுங்க? இருக்கிற வீட்டிலேயே த பெஸ்ட்டான வீடு, இருக்கிற விருந்துகளிலேயே த பெஸ்ட்டான விருந்து எதுனா கல்யாண வீடும் கல்யாண விருந்தும் தானாங்க. இதுக்கும் மேலே என்னவோ எதிர்பார்க்குறாங்கங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ கல்யாண விருந்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வர சொல்லி விட்டார். இப்பொழுது உங்களுக்கு விருந்தை பரிமாறுகிறாரா, இல்லை ஆர்டினரி சாம்பார் சாதம் கொடுக்குறாரா? நீங்கள் தாங்க சொல்லணும். அல்லேலூயா. என்ன கொடுக்குறாரு? என்ன சாப்பிட்டு உங்களுடைய ஆத்துமா எப்படி பசியாறி கொண்டிருக்கிறது? அவரால் பிட்டு கொடுக்கப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சீஷர்களால் பிட்டு கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பம், ஒரு சிறு பையனால் கொண்டு வந்த அந்த 5 அப்பம் 2 மீனை பிட்டு சாப்பிட்டு அந்த ஜனங்களே திருப்தி உள்ளவர்களாய் திரும்பி போவார்களானால், தேவன் தன்னையே, வார்த்தையாகிய தேவன் தன்னையே இப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பிட்டு பிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாரே, நீங்கள் எவ்வளவு திருப்தியுள்ளவர்களாய் கடந்து போக வேண்டும் அன்பானவர்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பார்த்துட்டோம், எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்ததாக பார்க்கிறோம், யாரை அழைத்திருக்கிறார். நம்மளுடைய இது என்ன, நம்ம வசனத்தில் பார்க்கணும்ல. வாசிங்க, எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதிலே உங்களுடைய கவனத்தை நன்றாக செலுத்துவீர்களாங்க. எரேமியா 3:1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதலாவது கட்டளையை மீறினதை குறித்து இங்கே கர்த்தர் சொல்லு. இது ஆவிக்குரிய பிரகாரம் யாரும் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாம்சத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற கட்டளையை நீ பெற்றிருந்தோம். அநேக தேவர்களை தைரியமாக வணங்கினாய. நமக்கு இப்போ தெரியாது, வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் இஸ்ரவேலுக்கு முதலிய கட்டளையை பெற்றுக்கொண்டு பின்பதாக இதை தைரியமாக அவர்கள் செய்ததினாலே இங்கே கர்த்தர் கேட்கிறார், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட, எதனால் தள்ளிவிடணுன்றது லா இருக்குது. எந்த ஒரு பாயிண்டில் மாத்திரம்தான் ஒரு மனைவியை தள்ளணுன்றது லா இருக்குது. புதிய ஏற்பாடில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பாயிண்ட்டை தவிர வேறு எந்த பாயிண்ட் இருந்தாலும் அவளை தள்ளக்கூடாது. அவளுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது சேர்த்து குடும்பம் நடத்த வேணும். தள்ளிவிட, இப்போ ஏன் தள்ளினாருன்றது நமக்கு நல்லா தெரியும்ல. இன்னொருத்தனுடைய பேச்சை கேட்டதுனால, இன்னொருத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால நம்முடைய ஆவி இப்போ 2வது ஒரு நபரை பார்த்தது நிமித்தமாக இப்பொழுது தள்ளப்பட்டோம். அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து புறப்பட்டுத்தான் ஆதாம் ஏவாள் வெளியே வந்தார்கள். புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானாள். இப்போ என்ன ஆயிடுச்சு? உலகம் என்ன சொல்லுதோ அதாங்க. உலகம் நல்ல டாப்பில் எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது படித்து எப்படியாவது மேதே, ஓகே ரைட்டு, நல்ல விஷயந்தான். பட் அதோடு கூட இதுலேயும் டாப்பில் வரணுன்றதை கவனத்தில் கொள்ளாதவர்களை குறித்து நான் இப்பொழுது சொல்லி கொண்டு இருக்கிறேன். எப்படி ஆகிலும் ஐஸ்வர்யவான் ஆகிவிடணும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஐஸ்வர்யவான் லிஸ்ட்டு, ரிச் பீப்புளோட லிஸ்ட்டில் என்னுடைய பேர் வந்துடணும் அப்படி நினச்சி ஓடிக்கிட்டுலாம் இருக்கிற நபர்கள் கூட இன்றைக்கு உண்டு. உலகத்தின் வேஷம் தரித்தவர்களாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் அவனுடைய சொல் கேட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய புருஷனுக்கு மனைவியாகி அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? மனைவி ஆயிட்டு இப்போ திரும்பவும் அந்த முதலாவது புருஷனிடத்துல திரும்பி போக முடியுமா? சொல்லுங்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக இதை நீங்கள் தியானிக்கும்படிக்கு அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். போகவே முடியாது. அப்படியே போனாலும் அங்கே சொல்லப்படுகிறது, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ, அந்த ஜனங்கள் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ என்று மனுஷரே சொல்லுவாங்கங்க. மனுஷனே என்ன சொல்லுவான்? அது எப்படி?
எனக்கு பிடிக்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நீ செஞ்ச, எனக்கு பிடிக்காத செஞ்சதான் நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன். நீ போயிட்டு என்ன பண்ணிட்ட, தைரியமாக திரும்பி சாரி கேட்டு வந்திருக்கலாம், இனி அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அப்பா விட்டா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த புருஷனுக்கு நீ மனைவி ஆகிவிட்டு எதிராளியான பிசாசு அவனுடைய சொல்லை கேட்டுவிட்டு இப்பொழுது மறுபடியும் என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லி பெருமூச்சோடும் மகா அழுகையோடும் கூட என்னுடைய புருஷனே, என்னுடைய மணவாளனே என்று சொல்லி, என் தேவனே என்று சொல்லி கூக்குரலிட என்ன தகுதி இருக்கிறது? மனுஷனே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானே என்று சொல்லி, நீயோ வென்றால் அநேக நேசரோடைய வேசித்தனம், உன் இஷ்டத்துக்கு யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை மாத்திரம் விட்டு அவங்க சொன்னாங்க இதை செஞ்சேன், எங்கள் அப்பா இப்படி தான் செய்தார் அதனால் நான் செஞ்சேன், எங்கள் சித்தி இப்படி செய்தாங்க அப்படி சொல்லி இப்படி எல்லா உறவினர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து விட்டு கீழ்ப்படிந்து விட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இவ்வளோ செய்துட்டேன், மனுஷன் திரும்ப வா என்று கூப்பிட மாட்டான், ஆனால் நான் கூப்பிடுறேன், என்னிடத்துல வா. என்னங்க என்ன சொல்ல போகிறீங்க? என்னிடத்திற்கு திரும்பி வா. நான் சொல்லுவேன், என்னிடத்திற்கு திருந்தி வா. என்ன ஆவியானவர் இப்படி எழுதி வச்சுருக்கணும், திருந்தி வா, மனம் திரும்புங்கள். இன்றைக்கி என்ன திரும்ப நடக்குது? வந்த நாள், ரட்சிப்பின் நாளை எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், எப்படிப்பட்டவளாக இருந்த என்னை கர்த்தர் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், மறந்தே விடுகிறேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்பதாக நான் தூரமாக எரிந்து போடுகிறேன், இனி பழைய விஷயத்தை சொல்லி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய மனதை குத்தி நான் பேச மாட்டேன், அவைகளை சொல்லி காண்பிக்க மாட்டேன், புது சிருஷ்டியாக உன் உள்ளத்தை மாற்றி புதிய மறுரூபம் ஆக்கப்பட்ட மனமுள்ளவளாக நீ திரும்பி வருவாயானால் வந்து இனி காலமும் என்னோட கூட இருப்பாயானால் என்னுடைய இடத்துல பாதி இடத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அகஸ்வேர் சொன்னார்ல, எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேண்டும், நீ எதை வேணும்னாலும் கேளு, என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தரேன், 127 பாதியை நான் உனக்கு கொடுத்துறேன் போன்ட்டார். இன்றைக்கு சபை அவர் தலையாகவும் ஒரு பாதி அவராகவும் சரீரம் இன்னொரு பாதியாகவும் ஒரே சரீரத்தில் இடம் பெற்றவர்களாய் இன்றைக்கு அந்த இடம் திரும்ப நமக்கு கிடைத்திருக்கிறதே அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நம்முடைய இது ஒரு வசனம் தான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் வீட்டில் போயிட்டு நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்து நம்மை கர்த்தர் அழைத்து சேர்த்து கொண்டிருக்கிறார், சேர்த்து கொண்டவர் பழையவைகளெல்லாம் நினைவு கூறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அதிசயங்களும் புது புது அற்புதமானவைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் எவ்வளவு பூரண சர்க்குணமாய் இருக்கிறது என்கிறதை நாம் தியானிப்போமானால், அவருடைய தயவு இன்னதென்று நாம் தியானிப்போம் என்றால் இனி எந்த விதமான மாறுபாடுள்ள உள்ளம், மாறுபாடுள்ள சிந்தை, கீழ்ப்படியாமை நமக்கு வரவே வராது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்கிறேன். சரி, நான் வெளியே துரத்துனேன்ல, இப்போ நீ நல்லா இருக்கியா? இப்போ நம்ம எதுக்கு ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம்ல, எப்படிங்க இருக்கீங்க? நான் நினைக்கிறேன் இது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறதில்ல, கர்த்தர் பார்த்து கேட்குறாரு. என்னை விட்டு வெளில போனல, நல்லா இருக்கியா? யாராவது ஒருத்தர் வாயில் உதட்டளவு வர்றதை விட்டுருங்க, உதட்டளவு நம்ம நிறைய பேசுவோம். ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து, ஆழ் மனதிலிருந்து நான் நல்லா இருக்கிறேன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். இந்த செய்தியே இல்லைங்க இன்னைக்கு. ஒருத்தரை சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன். ஒரு பெரிய நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஐஸ்வர்யவான்களை கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். ஒருத்தருடைய வாயிலும் இல்லையே. உண்மையாக பேசும்போது இல்லை, என்னவோ ஒன்று பிளாங்காக இருக்குது, ஏதோ ஒன்று எனக்கு தேவை, என் மரணத்துக்குள்ளே எதையோ ஒன்றை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த டிவைன் கனெக்டிவிட்டி என்னிடத்துல இல்லை, அந்த டிவினிட்டி அது இல்லை என்னிடத்தில், தெய்வீகம் என்னிடத்தில் காணப்படவில்லை. நான் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அதை நடத்துகிற அந்த வல்லமை என்னிடத்தில் இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும், பொன் பொருள் உற்றார் உறவினர்கள் இருந்தாலும், அந்த நல்ல குணாதிசயம் மாத்திரமே வெளிப்படுகிற ஒரு தன்மை என்னிடத்தில் இல்லை என்று சொல்லித்தான் அறிக்கையிடுவார்களே தவிர ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்,
நல்லா இல்லைன்னு சொல்லி அதுதான் கேட்குறாரு. இப்போ மத்தேயு 11:28 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேரம் முடிய போகிறது. அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு தானே பாரம் சுமக்கிற. ஏங்க சந்தோஷ பாரம் இருக்குங்க, அது வேற. கர்த்தர் ஒன்றை பேசினார், ஆனால் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் தயவு செய்து நோட் பண்ணுங்க. குடும்பம் பாரம் என்கிறது வருத்தப்பட்டு பாரம் அல்ல, அது பாரம் தான், பட் சந்தோஷமாய் சுமக்கிற பாரம் இல்லையா? திருமணமாகி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற கடமைகளை, அது ஒரு சந்தோஷமான, திருமணம் செய்கிற செலவுகள் எல்லாமே அது ஒரு சந்தோஷம், அதை விட்டுருங்க. ஆனால் நீ ஒருத்தரும், எல்லா ஜனங்களும், நீங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டு தானே ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி பார்க்குற எல்லாம் என்னிடத்துல வா, இதோ நான் ஏதேனின் வாசலை மீண்டும் உனக்காக நான் திறந்து வைக்கிறேன். திறந்த வாசல், அந்த சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. நான் உனக்கு திறப்பின் வாசல் திறந்து வைக்கிறேன், எல்லாம் உள்ள போ, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் வர சொன்னார்? இளைப்பாறுதல் தரும்படிக்கு, நிம்மதியை, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா நிம்மதியை கொடுக்கும்படிக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாமே இருக்குது, எது மாத்திரம் இல்லை? எது மாத்திரம் இல்லை? நிம்மதி மாத்திரம் இல்லை. நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியலை. எங்கேயோ ஒரு சத்தம் கேட்டால் குழந்தைங்கள்லேருந்து அந்த தட்டை எடுத்துக்கிட்டு பயந்து ஓடி ஒளிகிறாங்க. நிம்மதியாக தண்ணி குடிக்க முடியலைங்க. சாபத்தின் விளைவு அது. அவர்களுக்கு அவர்களே வாங்கி கொண்ட சாபத்தின் விளைவைத்தான் இன்றைக்கு அந்த சந்ததி அனுபவித்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்கள், இதெல்லாம் மாற்றுவர் தன்னுடைய ஜனம் அல்லவா? நம்மையே இந்த மாதிரி இருந்த நம்மையே கிட்டி சேர்த்து கொள்ளுவாரானால் அது அவர்களுடைய சொந்த ஜனம், முற்பிதாக்கள் அவர்களுடையவர்கள், உடன்படிக்கைகள் அவர்களுடையது, நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது. ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி அவர்களில் பிறந்தாரே, மாற்று வர மாட்டாரா? அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நம்முடைய ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். இவ்விதமாக அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அழைத்தார். இதே போல ஒரு விருந்து இன்னொருத்தனும் கொடுப்பான், ஏமாந்துராதீங்க. சவுலை குறித்து பார்க்கும்போது, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்ற சத்தத்தை கேட்டே அவன் தாவீதின் மீது காய்மாரக்காரமாக இருந்தான் என்று சொல்லி அவனை கொன்றே போடணும் என்று சொல்லி ஒரு விருந்து பண்ணினானா? நம்ம அது வசனம் வாசித்த டைம் ஆயிரும். விருந்து வச்சாங்க. யோனத்தானை கிட்ட சொல்கிறான், இது பேர் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, நான் விருந்து வச்சுருக்கேன், ஸ்பெஷல் சாப்பாடு, நான் ராஜா, என்னோடு கூட அவன் ஆடு மேய்ப்பவன், என்னோடு கூட சரிசமமாய் உட்கார்ந்து அவன் சாப்பிடட்டும். அப்போ என்ன ஒரு இரக்கம் பாருங்கள், ஆண்டவருடைய உள்ளம் போலவே இல்லை. என்னோடு கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுகிற ராஜபோஜனத்தை அவன் சாப்பிடட்டும், விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, கூட்டிகிட்டு வான்னு சொன்னான். தாவீது தெரிஞ்சுக்கிட்டான், தப்பிச்சு ஓடிட்டான். அந்த விருந்திலே அவன் பங்கு பெறவில்லை என்கிறது சத்தியம். இன்றைக்கும் உலகம் நானும் ஒரு விருந்து அளிக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவோ விதவிதமான ஆவிக்குரிய விருந்துகள், மாறுபாடான விருந்துகள் இன்றைக்கு உலகத்திலும் உண்டு. தயவு செய்து அந்த டைனிங் டேபிளில் தாவீதை போல உட்காராதீர்கள், ஓடிவிடுங்கள், கையை கூட நினைக்காதீங்க என்கிறத இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதுவும் கல்யாண விருந்து மாதிரியே இருக்கும். அதுவும் அரண்மனையில் தாங்க கொடுக்கப்பட்டது, அதுவும் ராஜபோஜனம் தாங்க. இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கே எது உண்மையான கல்யாண விருந்து, எது போலியான கல்யாண விருந்து என்று தெரியவில்லை. போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். அந்த விருந்தில் லைட்டாக பாய்சன் கலந்துருக்கும். அது ஸ்லோ பாய்சன். பாவத்துக்கு சம்பளம் உடனே வராது, கொஞ்சமாகத்தான் வரும். உடனே வராததுனால என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள்? அடடா, இந்த விருந்து எவ்வளவு நன்மையாக இருக்கிறது, இருதயத்தை களிப்பாக்குகிறதா இருக்கிறது, என் ஆத்துமாவை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது, மீண்டும் மீண்டும் அந்த விருந்து எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனம் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறது மரணம் என்கிற காரியத்தில். அன்பானவர்களே, நல்லா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பன் தான், இன்னொருத்தனும் மேய்ப்பன் தான். உலகத்தில் மனுஷனாக இருக்கிற எந்த மேய்ப்பனும் ஆடு குட்டியிலிருந்து தான் வளர்க்குறான், சரியா? அன்பாக தான் வளர்க்குறான், ஆகாரம் போட்டு தான் வளர்க்குறான். அது எங்கெல்லாம் காடு மலை மேடு திரியுதோ அதே போல் இவனுடைய கால்களும் அலைந்து தான் திரிகிறது.
இவனுடைய சத்தத்துக்கு அது செவி எல்லாமே ரைட்டு, எல்லாம் நல்லா தாங்க போகுது. அந்த ஆடு நினைக்குது, ஆஹா என்னுடைய எஜமான் என்னுடைய மேய்ப்பன் எவ்வளவு நல்லவர்ன்னு. ஒரு நாள் வந்தது, கத்திய கையில் எடுத்தான் பார்த்துக்கோங்க. எதுக்கு கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எதுக்கு பிரியாணி செய்யுது. அப்போ தான் புரிஞ்சுது, அடாடா இவன் நல்ல மேய்ப்பன் அல்லவே. இப்போ ஓடணும் முடியாதுங்க. இந்த நம்பிக்கையோடு இருந்தது பார்த்தீங்களா இந்த ஆடு அவன் மேலே, அப்போவே கட்டிட்டான். அப்போ என்ன பண்ணிட்டான், அவனை கட்டி இந்த கட்டையோட தூணோட வெட்டி இப்போ தப்பிக்க வேண்டும் என்றாலும் தப்பிக்கவே முடியாது. அந்த கட்டுகளிலிருந்து தான் நம்மை தேவனாகிய கர்த்தருடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் அந்த கட்டுகளை உடைத்து தெறிக்க பண்ணி நம்மை விடுவித்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மேய்ப்பன் தான். ஆனால் அவர் நல்ல மேய்ப்பன். எப்படியாக நல்ல மேய்ப்பன்? அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும்படிக்கு வந்த நல்ல மேய்ப்பன், ஜீவனை எடுக்கிற மேய்ப்பன் அல்ல. நல்ல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு பேரும் மேய்ப்பர் தான், 2 பேரும் ராஜாக்கள் தான். எல்லாமே சரியா தான் போய் கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் ஜீவனை கொடுப்பார். ஜீவனை கொடுக்கிறதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வல்லமை உள்ளவர். அதை அப்படியே செய்தார். இன்னொருத்தன் எல்லாவற்றையும் கொடுப்பான். ஆண்டவர் கொடுக்கிற அதே விருந்தை கொடுப்பான், களிப்பை கொடுப்பான், எல்லாவற்றையும் கொடுப்பான். ஆனால் ஜீவனை எடுத்துருவான். இவ்வளோதான் விஷயம், மேட்ரு. சரியா? ஆதலால் மிகவும் கவனமாக இருங்கள். நாம் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். போ என்று சொன்னவர் மீண்டும் வருந்தி அழைக்கிறார், பயில் காட்டி அழைக்கிறார். எப்படியெல்லாம், என்னப்பா உனக்கு வேணும்? உனக்கு சுகம் வேணுமா? நான் தரேன் வா. ஆண்டவரே எனக்கு கடன், ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், ரொம்ப கடன் அடைக்கணுமா? நான் அடைக்கிறேன், நீ வா. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே இதை சரி பண்ணுவீங்களா? எப்போ நான் சரி பண்ணுறேன்? எப்பா எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை அழைக்கிறேன். என் அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ விசுவாசித்து நம்பிக்கையோட நீ வருவாயானால், அன்றைக்கு பாவம் செய்கிறதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் அனுபவித்த அந்த கல்யாண வீட்டின் சந்தோஷத்தை நீயும் அனுபவிப்பாய் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நல்ல விருந்துகளை படைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்மா கொழுத்த கன்றுகளைப் போல புஷ்டியாகி வெளியே போய் ஜெயம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போம். ஒப்பு கொடுங்க, நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். கர்த்தர் தான் சொன்னார், இவைகள் எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே எவ்வளவு கிருபை உள்ளவர் ஆண்டவரே. எந்த தியாகம் உள்ளம் உடைய மனுஷனாலும் செய்ய முடியாத காரியத்தை தள்ளிவிட நரகாக்கினைக்கு தகுதியாக இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களை காப்பாற்றும்படிக்கு, எங்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு, எங்களை மீண்டுமாய் அரவணைக்கும்படிக்காய், எங்களுக்கு மீண்டுமாய் நாங்கள் இழந்தவைகளெல்லாம் பெற்று அனுபவிக்கும்படிக்காய் மீண்டும் ஒரு குரல் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கேட்கப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இதற்காகவே ஆண்டவரே நீர் எங்களைப் போல நீர் மாறி மனுஷ குமாரனாக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எப்படி தேவ குமாரனாகிய நீர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்தீரோ அப்படியே நாங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷ குமாரர்களாய் இருக்கிற நாங்கள், குமாரத்திகளாய் இருக்கிற நாங்கள் தேவ குமாரர்களாய், தேவ குமாரத்திகளாய், எருசலேம் குமாரத்திகளாய் நாங்கள் மாறுவோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். நீரே எங்களுக்கு எஜமானாய் இருக்கிறீர். நீரே எங்களுக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். நீரே எங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நல்ல நாளில் வந்த யாவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்கிற யாவரையும் நீர் மிக அதிகமாய் ஆசீர்வதிப்பீராங்க. தேவைகளெல்லாம் சந்திப்பீராங்க. விருந்து சாலைக்குள்ளே நுழைந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொரு நாளும் ருசியுள்ள பதார்த்தங்களை, ஆவிக்குரிய பதார்த்தங்களை திருப்தியாக உண்பவர்களாய் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.